பல கனவுகளோடு தேர்வு எழுத வந்த தேர்வர்களுக்கு நடந்த கொடுமை. ஒரு எக்ஸாமை கூட உருப்படியா நடத்த முடியாதான்னு ஆளுங்கட்சியை எதிர்கட்சிகள் கிழித்தெடுத்த சம்பவம் தான் February 8 நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்தது, தேர்வர்களுக்கு என்ன கொடுமை நடந்தது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு 828 காலி பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடந்தது. குரூப் 2 மற்றும் 2A. அதுல முதல் கட்டமா தேர்ச்சி பெற்ற 10,853 மாணவர்களுக்கு February 8 தேர்வுகள் நடக்கும்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுபடி இந்த தேர்வுக்காக ரொம்ப நாள் கடுமையா போராடி படிச்சு தயாராகி இருந்த மாணவர்களுக்கு காலையில தேர்வு எழுத வந்தப்ப ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா, அவங்க எல்லாருக்கும் ஹால் டிக்கெட்ல கொடுக்கப்பட்ட சென்டருக்கு போயிருந்தாங்க. இந்த குளறுபடி எங்க நடக்குதுன்னா சென்னையில தான். சென்னையில மட்டும் 3,221 மாணவர்கள் எழுத இருந்தாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது ஹால் டிக்கெட்ல கொடுக்கப்பட்ட சென்டருக்கு இவங்க போனப்ப இவங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் அந்த சென்டர்ல இடம் பெறல, அவங்களுக்கான சீட்டும் அங்க அலோகேட் பண்ணல. இதனால குழப்பம் அடைஞ்சு அங்க இருந்த தேர்வு அலுவலர்கிட்ட கேக்குறாங்க, எங்களுடைய பதிவு எண் இந்த சென்டர்ல இல்ல, நாங்க எங்க எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு கேக்குறாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னா டிஜி வைஷ்ணவா அரும்பாக்கம் கல்லூரியில இந்த பிரச்சனை நடக்குது. இவங்க எல்லாருக்குமான தேர்வு எழுதுற அந்த சென்டர் நந்தனம் கல்லூரியில தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இவங்களுக்கு காலையில 9 மணி அளவுல தான் தெரியுது. உடனே நந்தனம் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இதனால மாணவர்கள் வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம சாலை மறியலும் பண்றாங்க. இப்படி பல வருடங்களா நாங்க இந்த தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கோம், இதுக்காகவே நேரம் ஒதுக்கி படிச்சு இந்த தேர்வுல எப்படியாவது வெற்றி பெற்று அரசு வேலை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு உறுதியோடு நாங்க இங்க தேர்வு எழுத வந்தோம். ஆனா நாங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டா கூட நீங்க எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிடுறீங்க. அதே மாதிரி நீங்க பண்ண தவறால எங்களுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வாக்குவாதத்தை முன்வைக்கிறாங்க. அதே சமயம் இந்த குளறுபடி சென்னையில நடந்துட்டு இருக்கிற இதே சமயத்துலதான் மற்ற மாவட்டங்கள்ல இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை எழுதுறாங்க தேர்வர்கள். 1 மணி நேரத்துக்கு மேல இந்த தேர்வை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு தகவல் வருது. அது என்னன்னா, இந்த தேர்வு ரத்து செய்யப்படுது அப்படின்ட்டு. அதுக்கான முக்கிய காரணமா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்னையில நடந்த இந்த குளறுபடிக்கு என்ன காரணம்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டதுன்னா இது தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறாங்க. பல கனவோடு தேர்வு எழுத வந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. இன்னொரு பக்கம் இந்த வினாத்தாள் ரொம்பவே ஈஸியா இருந்ததுன்னு பல மாவட்டங்கள்ல இருந்து தேர்வு எழுதின அந்த தேர்வர்கள் சொல்றாங்க. எப்படியாவது இந்த தேர்வுல நாங்க தேர்ச்சி பெற்று வேலை வாங்கிடுவோன்ற உறுதியோட எழுதின மாணவர்களுக்கும் பல கனவோடு தேர்வு எழுத வந்த சென்னையை சேர்ந்த மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கொடுமை February 8 நடந்திருக்கு. இதை சமாளிக்கிற விதமா தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டு அலுவலரான சண்முக சுந்தரத்தை உடனடியா மாற்றி அங்க வெங்கடப்பிரியா அப்படின்றவரை பதவியேற்க வைக்கிறாங்க. இது மட்டுமா இந்த பிரச்சனைக்கான முடிவுன்னு பார்த்தா கிடையாது. இந்த பிரச்சனை இப்ப நடக்கிறது கிடையாது. ஒரு தேர்வை கூட உருப்படியா தமிழ்நாட்டு அரசால பண்ண முடியாதான்ட்டு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. இது முதல் தடவை நடந்தா பரவாயில்ல. இதே மாதிரி தான் கடந்த ஆண்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அப்ப 10th வரைக்கும் தான் அந்த சிலபஸை கொடுத்துருக்காங்க. ஆனா யாருமே எழுத முடியாத அளவுக்கு ரொம்ப கடுமையான முறையில அந்த வினாத்தாள் தயாரிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அப்படி இருந்தும் அந்த தேர்வு எழுதி முடிச்சவங்களுக்கு ரிசல்ட்டும் வந்தது. ஆனா அந்த தேர்வும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதே மாதிரி சமீபத்துல தமிழ்நாடு சீருடை பணியாளர், அதாவது எஸ்ஐ தேர்வும் நடந்தது. அதுலயும் இதே மாதிரி பல குளறுபடிகள் நடந்ததுன்னு அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அரசு வேலை வாங்கிடணும் அப்படின்றதுக்காகவே தனியா நேரத்தை ஒதுக்கி இதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறவங்க தான் லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு இதை சரியான முறையில கையாண்டு இருக்கணும். இது பல மாணவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு தேர்வா இருக்கிறப்ப தமிழ்நாடு அரசு எப்படி இதை கேர்லெஸ்ஸா கையாண்டாங்கன்னு எல்லாராலையும் கேள்வி எழுப்பப்படுது. இது மாணவர்களுடைய ஒரு மிகுந்த கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துற ஒரு சம்பவமாவே பார்க்கப்படுது.
இதுக்கு தான் எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய வலுவான எதிர்ப்பையும் பதிவு செஞ்சிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, வரலாற்றிலேயே முதல் முறையா குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம்கள் ரத்து பண்றது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாவேக தலைவர் விஜயும் திமுகவுக்கு நிர்வாக திறமையே இல்லைன்னு அவர் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாரு. அதே மாதிரி அண்ணாமலையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருக்காரு. இப்படி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் அவங்களுடைய கண்டனத்தை வலுவா பதிவு செஞ்சிருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வர இருக்கு. இதனால எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்தை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்கன்னு பார்க்கப்படுது. அதே சமயம் இது வெறும் விமர்சனங்களுக்கு மட்டும் உள்ளானது கிடையாது. பல மாணவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்வை தமிழ்நாடு அரசு கவனத்துடன் நடத்த வேண்டிய பொறுப்புல இருந்து தவறிட்டாங்க, தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு காரணம் சொல்லியிருந்தாலும் பல மாணவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்வை ரொம்ப கேர்லெஸ்ஸா கையாண்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சன உண்மையா இருக்கு. இது முதல் தடவை நடக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல முறை இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல குளறுபடி நடந்திருக்கிறது நம்மளே பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது அடுத்தடுத்து இதே தவறுகளை தான் திமுக அரசு பண்ணிட்டு இருக்கு. இதை மாத்தினா மட்டும்தான் அரசு வேலையை கனவா நம்பி இருக்கிற பல இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிற ஒரு பதிலாகவும் பார்க்கப்படுது.